Hi friends, welcome to Clickbox Tamil. இந்த வீடியோவில் விண்டோஸ் சிஸ்டம் உடைய லாகின் பாஸ்வேர்டை மறந்த சிஸ்டமில் எப்படி பாஸ்வேர்டு இல்லாமல் விண்டோஸை திரும்பவும் லாகின் பண்ணலான்றதை பற்றி பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி நம்மளுடைய சேனலில் விண்டோஸ் உடைய லாகின் பாஸ்வேர்டை மறந்த சிஸ்டமில் எப்படி பாஸ்வேர்டை ரீசெட் பண்ணுறதுன்னு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ நிறைய விண்டோஸ் யூசர்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாலும் ஒரு சில விண்டோஸ் யூசர் சிஸ்டம்ஸில் அந்த மெத்தட் ஒர்க் ஆகலை. ஸோ நீங்களும் அந்த மெத்தடை ட்ரை பண்ணி ஒர்க் ஆகாத யூசராக இருந்தால் இந்த வீடியோவில் காட்டுற மெத்தடை ட்ரை பண்ணி 100% உங்கள் சிஸ்டமுடைய லாகின் பாஸ்வேர்டு இல்லாமலேயே உங்கள் சிஸ்டமை நீங்கள் லாகின் பண்ணலாம். அதனால இந்த வீடியோவை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ விண்டோஸ் லாகினுடைய பாஸ்வேர்டை மறந்த சிஸ்டமை நீங்கள் ஜஸ்ட் 3 times டர்ன் ஆன் பண்ணிவிட்டு ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஷெட்யூல் பண்ணுறதால இந்த மாதிரியான சூஸ் அண்ட் ஆப்ஷன் ஆர் அட்வான்ஸ்டு ஸ்க்ரீனை நீங்கள் ஈஸியாக ஓப்பன் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்க்ரீனில் ட்ரபிள் ஷூட்ன்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுங்கள். அண்ட் இந்த ட்ரபிள் ஷூட் ஸ்க்ரீனில் நம்ம ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மெத்தடை யூஸ் பண்ணி உங்கள் சிஸ்டமை நீங்கள் லாகின் பண்ணுறதால உங்கள் சிஸ்டம் எந்த மாதிரி அஃபெக்ட் ஆகும்னா உங்கள் சிஸ்டமில் சி டிரைவில் இன்ஸ்டால் ஆகிருக்கிற ஆப்ஸ் அண்ட் சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் பர்சனல் ஃபைல்ஸ் எல்லாமே டெலீட் ஆகிடும். இட் மீன்ஸ் டெஸ்க்டாப் டாக்குமெண்ட்ஸ் அண்ட் டவுன்லோட்ஸில் இருக்கிற எல்லா ஃபைல்ஸுமே பர்மனெண்ட்டாக டெலீட் ஆகிடும். அண்ட் நீங்கள் சி டிரைவை தவிர ரிமைனிங் இருக்கிற டிஇ அண்ட் எஃப் மாதிரியான டிரைவில் வச்சிருக்கிற டேட்டாஸ் எதுவுமே டிஸ்டர்ப் ஆகாமல் ஒன்லி சி டிரைவில் இருக்கிற சாஃப்ட்வேர் ஆப்ஸ் அண்ட் பர்சனல் ஃபைல்ஸ் எல்லாமே டெலீட் ஆகிடும். அண்ட் நீங்கள் உங்களுடைய சி டிரைவில் அவைலபிளாக இருக்கிற பர்சனல் ஃபைல்ஸ் எதுவுமே டிலீட் ஆகாமல் பாஸ்வேர்டை ரீசெட் பண்ணணும்னா ஆல்ரெடி நம்மளுடைய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கிற வீடியோவை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் அந்த மெத்தட் உங்களுடைய சிஸ்டமில் ஒர்க் ஆகலைன்னா கண்டிப்பாக இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி தான் உங்களுடைய சிஸ்டமில் பாஸ்வேர்டு இல்லாமல் லாகின் பண்ண முடியும். அண்ட் இப்போது இந்த ட்ரபிள் ஷூட் ஸ்க்ரீனில் ரீசெட் திஸ் பீஸ்ன்ற ஆப்ஷன் மேலே ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஸ்க்ரீனில் கீப் மை ஃபைல்ஸ் அண்ட் ரிமூவ் எவ்ரிதிங்னு 2 ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. இங்கே கீப் மை ஃபைல்ஸ்ன்ற ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணுறதால உங்களுடைய சிஸ்டமில் பர்சனல் ஃபைல்ஸ் டெலீட் ஆகாமல் ஒன்லி ஆப்ஸ் அண்ட் சாஃப்ட்வேர்ஸை மட்டும் ரிமூவ் பண்ணி உங்கள் சிஸ்டமை ஃப்ரெஷ்ஷாக விண்டோஸ் ரீஇன்ஸ்டால் பண்ணும். பட் சிஸ்டமில் ஆல்ரெடி நீங்கள் செட் பண்ணி வச்சுருந்த லாகின் பாஸ்வேர்ட் கண்டிப்பாக ரீசெட் ஆகாது. அதனால் ரிமூவ் எவ்ரிதிங்ன்ற ஆப்ஷன் மேலே நீங்கள் கிளிக் பண்ணுறதால உங்கள் சிஸ்டமில் இன்ஸ்டால் ஆகிருக்கிற விண்டோஸ், அதாவது சி டிரைவில் இன்ஸ்டால் ஆகிருக்கிற டிஃபால்ட் விண்டோஸே திரும்பவும் ரீஇன்ஸ்டால் ஆகிறதால இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆன அப்புறம் நீங்கள் நியூ யூசரை கிரியேட் பண்ணி லாகின் பாஸ்வேர்டையும் செட் பண்ணிக்கலாம். அதனால் ரிமூவ் எவ்ரிதிங்ன்ற ஆப்ஷன் மேலே ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். அண்ட் இங்கே க்ளவுட் டவுன்லோடுன்ற ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணுறதால உங்களுடைய சிஸ்டமில் இன்டர்நெட் த்ரூ தான் விண்டோஸ் திரும்பவும் டவுன்லோட் ஆகி லேட்டஸ்ட் வெர்ஷன் இன்ஸ்டால் ஆகும். அண்ட் நீங்கள் அன்லிமிட்டட் இன்டர்நெட் வச்சிருக்கிற யூஸராக இருந்தால் கண்டிப்பாக இந்த க்ளவுட் டவுன்லோடுன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அண்ட் இன்டர்நெட் இல்லாத யூசர்ஸ் லோக்கல் ரீஇன்ஸ்டால்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அண்ட் இங்கே ஷோ ஆகிற ஒன்லி த டிரைவ் வேர் விண்டோஸ் இன்ஸ்டால்ட் ஆர் ஆல் டிரைவர்ஸ் என்ற ஆப்ஷன் லேட்டஸ்ட் வெர்ஷன் விண்டோஸ் இன்ஸ்டால் இருக்கிற பிசியில் தான் வரும். அண்ட் உங்களுடைய சிஸ்டம்லையும் இந்த ஆப்ஷன் வந்தால் ஒன்லி த டிரைவ் வேர் விண்டோஸ் இஸ் இன்ஸ்டால்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் ஆல் டிரைவ்ஸ் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறதால உங்களுடைய சிஸ்டமில் அவைலபிளாக இருக்கிற சி டிரைவ், டி டிரைவ், இ டிரைவ் அண்ட் எஃப் டிரைவ் மாதிரியான எல்லா டிரைவுமே ஃபார்மேட் ஆகிட்டு ஃப்ரெஷ்ஷாக விண்டோஸ் ரீஇன்ஸ்டால் ஆகும். அதனால் ஒன்லி த டிரைவ் வேர் விண்டோஸ் இஸ் இன்ஸ்டால்டுன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அண்ட் இங்கே ஜஸ்ட் ரிமூவ் மை ஃபைல்ஸ் அண்ட் ஃபுல்லி க்ளீன் த டிரைவ்னு 2 ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஜஸ்ட் ரிமூவ் ஃபைல்ஸ் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறதால ரொம்பவே சீக்கிரமாக இந்த ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்கள் சிஸ்டமில் நியூ யூசர் அண்ட் பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ணி லாகின் பண்ணலாம். அண்ட் ஃபுல்லி க்ளீன் த டிரைவ்ன்ற ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணுறதால ரொம்பவே டீப்பாக இந்த ப்ராசஸ் ஒர்க் ஆகுன்றதால ரொம்பவே டைமும் ஆகும். அதனால் ஜஸ்ட் ரிமூவ் மை ஃபைல்ஸ் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். தென் ஃபைனலாக இங்கே ரீசெட் என்ற ஆப்ஷன் மேலே நீங்கள் கிளிக் பண்ணுறதால உங்களுடைய சிஸ்டம் ரீசெட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ நீங்கள் ரீசெட் என்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ண உடனே உங்களுடைய சிஸ்டம் 3 to 4 times ஆட்டோமேட்டிக்காகவே ரீசெட் ஆகும். அதனால் ரீசெட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய சிஸ்டமில் சார்ஜரை கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் விண்டோஸை ரீசெட் பண்ண அப்புறம் விண்டோஸுடைய ஸ்டார்ட் அப் செட்டிங்ஸ் எல்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஈஸியாக உங்களுடைய நியூ யூசர் அண்ட் பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ணி உங்கள் சிஸ்டமை நீங்கள் யூஸ் பண்ணலாம். அண்ட் சிஸ்டமை நீங்கள் லாகின் பண்ண அப்புறம் உங்களுடைய சிஸ்டம் ஃப்ரெஷ்ஷாக இன்ஸ்டால் ஆனதால் சிஸ்டமுடைய பர்ஃபார்மன்ஸும் கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகிருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் அண்ட் கிளிக்பாக்ஸ் தமிழில் அப்லோட் பண்ணுற நியூ வீடியோஸை ஃப்யூச்சரில் நீங்கள் பார்க்கணுன்னாலும் இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவையும் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.